இந்த முன்போப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், சைட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து ரெண்டாக பண்ணியிருப்போம். இதான் முதலாவது முன்னுக்குள்ள அமைப்பு. இது முதல் இருந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னுக்கு ஒரு போச் அமைச்சு கொடுத்துருப்போம். முன்னுக்கு டபுள் சைட் பேனல் போட்டு ஒரு போச் ஒன்று நல்ல வடிவான காம்போசிட் டோர் ஒன்று போட்டு இதே முன்பக்கம் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் மாற்றி அமைச்சிருப்போம். இதான் இதனுடைய வீட்டினுடைய முன்பகுதி. இதை நீங்கள் பார்க்க தெரியுது. இந்த வீடினுடைய ஃபைனல் வீடியோ, ஃபைனல் உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். சரியா, உள்ளுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் போச்சு. இதே மாதிரி போச்சு அமைக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ரெண்டரைங்கையும் பாருங்கள், உங்களோட வெளிபோல்கள் இதில் எல்லாமே இந்த மாதிரியான அமைப்பில் ஸ்மூத்தான முறையில் சிலிக்கன் ரெண்டர் பண்ணியிருக்கேன். கே ரெண்டரிங்ன்று கூட சொல்லலாம். சரி தானே, வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம். வா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து முன்னுக்கு வந்து உள்ள போச் ஏரியா வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. முன்னுக்கு வந்து அதனுடைய அமைப்பை நாங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி எடுத்திருப்போம். அதனுடைய சீலிங் ஹைட்டாக இருக்கட்டும் சரி, போச்சினுடைய அமைப்பாக இருக்கணும் சரி, அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி எடுத்திருப்போம். சைட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஷூ ட்ராக்கும் ஒன்று அடிச்சிருக்கணும். இதனுடைய ஓப்பனிங் ஏரியா மிக மிக அழகாக இருக்கும். எத்தனையோ பேருடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கும் பின்னுக்கும் வந்து 2 டோர் போட்டிருப்பீங்க. அப்போ இந்த 2 டோரையும் நாங்கள் உண்டாக்கி ஒரே லெவலுக்குள்ள கொண்டு வந்து இந்த டோரை வந்து போட்டிருக்கோம். தாராளமான வெளிச்சம் இருக்குது. அப்படியே நாங்கள் மற்ற பக்கத்தில் இருந்தோம் இங்கே பார்த்தோம் இருந்தால் இதுதான் அந்த வீட்டினுடைய அமைப்பு. பாருங்க எப்படி மாற்றி எடுத்துருக்கோம்ட்டு ரீலே அவுட் பண்ணாங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லாக ரீலே அவுட் பண்ணி நியூ ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து மாற்றி அந்த ஸ்டேர்கேஸ் இந்த ஸ்பிண்டில் இருக்கட்டுக்கும், ஸ்டோரேஜ் உள்ள ஏரியாவாக இருக்கட்டுக்கும், கதவுகளாக இருக்கும், எல்லாமே அதுக்குரிய மாதிரி மேட்ச் பண்ணி நாங்கள் அதை செய்திருப்போம். இதுதான் முன் என்ட்ரன்ஸுக்குரிய ஏரியா. அப்படியே இது இப்படியே மேலே போகும். நாங்கள் அப்படியே கீழே வந்த மாதிரி இருந்தால் ஸ்டேர்கேஸுக்கு கீழுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு குளாக் ரூம் பாத்ரூம் ஒன்று அடிச்சிருப்போம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அளவான ஒரு விசிட்டர்ஸ்களுக்கு வந்தா வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு குளாக் ரூம் ஒன்று இருந்தால் எல்லாம் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இது வந்து செய்திருக்கிறோம். டைல்ஸுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். 2 விதமான டைல்ஸ் வந்து குடுவட்டிருக்குது. அதே மாதிரி கீழுக்கு இன்னொரு பாத்ரூம். இது வந்து பழைய கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவுடைய ஸ்பேஸை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் இன்னொரு பாத்ரூம் வந்து அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஷவர், நல்ல அளவான ஷவர் உண்டும். அதே மாதிரி இங்கே சிங்க் மற்ற வந்து டாய்லெட், அளவான டாய்லெட் தாராளமாக இது காணும். பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அளவான ஒரு பாத்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அதை அப்படியே நேராக போன முடியாது. இதில் ஒரு கதவு போட்டிருக்கிறோம். இந்த கதவு வந்து அங்கால கிச்சன் ஏரியா பின்னால் 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் வந்து நாங்கள் இது வந்து செய்திருப்போம். ரைட், அதை அப்படியே நான் கிச்சனுக்கு போக முன்னா அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து 2 ரூம் வந்து வருது, 2ஆக பிரிக்குது பாருங்க. சரியா, அது வந்து முன்னுக்கு வந்து ஒரு கீழுக்கு ஒரு இன்னொரு ரூம் ஒன்று நாங்கள் செய்திருக்கிறோம். அது வந்து வயசு போன காலத்துலேயோ என்னவோ ஏதோ அது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அதே மாதிரி இங்கால வர்ற ரூம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து லிவிங் ரூம். ஒரு சின்ன ஒரு மீடியா போலோட சேர்ந்த ஒரு லிவிங் ரூம் வந்து நாங்கள் எடுத்திருப்போம். மீடியா போல் வந்து ஃபுல்லாக வந்து முழுக்க வீடியோ அடித்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் சோஃபா செட்டி நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு 1 மீட்டரை வந்து 6 மீட்டரில் ஒரு 1 மீட்டர் இஞ்சால் எடுத்து மேலுக்கு வந்து ஒரு ஸ்கை விண்டோ வந்து போட்டு நடுவில் ஒரு பைஃபோல் டோர் போட்டு அந்த கிச்சனையும் இதையும் நாங்கள் பிரித்து 2ஆக பிரித்து அதை நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்கும் பார்க்க. இது வந்து லிவிங் ரூம் ஏரியா. சரியா, ரைட். இந்த லிவிங் ரூம் ஏரியாவில் நாங்கள் இப்போ அடுத்த ரூமுக்கு வந்து நாங்கள் போவோம். நாங்கள் அப்படியே இந்த ரூமுக்குள்ளே நாங்கள் முன்னுக்குள்ள ரூம், லிவிங் ரூம் அந்த அதாவது வீட்டின் ரிசப்ஷனை வந்து நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் செய்திருப்போம். உண்மையிலேயே இது வந்து ரீலே அவுட் பண்ணாங்க. இதில் முந்தின காணொலி பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து ஃபிட்டட் காப்பர்ட் அடித்து நடுவில் அந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி நாங்கள் செய்திருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. உண்மையிலேயே இப்படியான ஒரு அமைப்பு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் வந்து ஒரு பிற்காலத்தில் ஒரு வயசு போன காலத்துலேயோ என்னவோ ஏதோ ஒன்று ஒரு கெஸ்ட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு அது பிரயோசனப்படும். ஆகவே துருளோஞ்சை ஃபுல்லாக மேக் பண்ணாமல் இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் செய்து கொள்ளலாம். பார்ப்பதற்கு மிக மிக அழகாக உள்ளது. அழகாயும் வச்சிருக்கணும். நல்ல செலெக்ஷனும் அவங்களும் சேர்ந்து செலக்ட் பண்ண முடியாது தான் இதனுடைய அவுட்புட். ஸோ நல்லா இருக்குது பார்க்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ரைட், அப்படியே கொண்டு நாங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறோம். ரைட், 2 முடிச்சு கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் இது 6 மீட்டருக்குரிய எக்ஸ்டென்ஷன் இந்த சைடில் இருந்து
ஃபுல்லாக 6 மீட்டருக்குரிய பிளானிங் பெர்மிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்திருப்போம். 6 மீட்டர் எல்லாரும் கொடுக்குற குறைவு, ஆனால் இந்த மாதிரியான வீடுகளுக்கு எங்களுக்கு அது கிடைத்திருந்தது. ஸோ 6 மீட்டர் எடுத்து அதில் 1 மீட்டர் நாங்கள் அங்கால சொன்ன மாதிரி மற்ற பக்கத்துக்கு அதை நான் செய்திருந்தபடியால் அந்த வெளிச்சம் வந்து அங்கேயும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது லிவிங் ரூம் ஏரியா, ரைட். இதுதான் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல நேச்சுரல் லைட், மேலே விண்டோ நேச்சுரலாகவே வருது, சூப்பராக இருக்குது. கிச்சன் வந்து நல்ல கலர் செலெக்ஷன், ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் பேக்குகள் எல்லாமே ஃபுல்லாக அடித்து எக்ஸ்ட்ராக்டர் ஃபேன் இதுவும் போட்டு கொடுத்துருக்கணும். இது அந்த கிச்சனில் இருந்து கொண்டு பின்னால் வந்து பிளைண்டும் வந்து போட்டிருக்குது. கிச்சனில் இருந்து கொண்டு அப்படியே கார்டனை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி பின்னுக்கும் வந்து பைஃபோல் டோர் வந்து இருக்குது. பார்க்க மிக 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 அழகாக இருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கிறது. பார்த்து சரியா, இது வந்து கிச்சனுடைய அமைப்பை பார்க்குறீங்க. அப்படியே நாங்கள் கிச்சனால் வெளியில் வந்து போகலாம், பார்ப்போம். ரைட், வெளியால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியாலையும் வந்து நாங்கள் ஃபென்ஸுகள் எல்லாமே போட்டு அந்த சைட் கேட் ஒன்று அடித்து நல்ல வடிவான முறையில் இந்த முந்தைய இருந்த கராஜை அதையும் வந்து நாங்கள் கதவுகள் போட்டு முன்னுக்கு வந்து போல் கட்டி கீழுக்கு வந்து ஃபுல்லாக டைல்ஸுகள் எல்லாமே பதிச்சு முழு விதமான வேலையுமே வந்து முழுதாக நாங்கள் செய்து கொடுத்துருப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபுல் ஃபென்ஸ் சுற்றி விர அடித்து கொடுத்துருக்கோம். வீட்டை பார்க்கவும் அப்படி ஆசையாக இருக்கேன். ஸோ இதை மாதிரியான வீடுகள் உங்களுக்கு செய்ய விருப்பமாக இருந்தால், செய்யறதுக்கு யாரை போகிறதுங்க அணுகிறதுன்னு சொல்லி யோசிச்சிங்களாக இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல், ரைட். இது ரியர் கார்டன். அப்படியே நாங்கள் இனி மேலே போவோம். எனிவே அப்படியே நாங்கள் மேலே போவோம். மேலே போய் கொண்டிருக்கலாம். இந்த ஸ்டேர்ஸுக்கு வந்து ரியல் ஓக் ஸ்டேர்ஸ், பைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். பைட்டுக்கு கீழே கொடுத்து ஃபுல்லாக ரியல் ஓக்குன்னு சொல்லி சொல்கிறது நல்லா இருக்கும். இது இப்போ கூடுதலாக வந்து லெமினேட் அடிக்கிறத விட இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ஆசையாக இருக்கும், நல்லா இருக்கும், ரைட். இது மெயின் பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது எப்படி இருக்குது அமைப்புன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா இருக்குது. இது வால் ஹங் யூனிட், நல்ல ஒரு ஷவர், எல்லாமே பிளாக் கலரில் போட்டு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் உள்ள ஒரு கேபினட், அதே மாதிரி ஒரு வால் ஹங்கான ஒரு யூனிட். 2 விதமான ஒரே டைல்ஸில் வந்து கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாக. இந்த பாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த பி ஷேப்பில் உள்ள பாத். இதில் ஷவராயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல், ரைட். அழகாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த லே அவுட்டும் வந்து நாங்கள் மாற்றியிருப்போம். மேலுக்கு முதல் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து காணாமல் இருந்தது, ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். இது இப்போ அப்படியே நாங்கள் இன்னொரு, அதாவது 2வது பெட்ரூமுக்குள்ளே போகிறோம். ஆகவே பாருங்கள், இது வந்து கார்டன் சைடில் உள்ள ஒரு பெட். பார்க்குறதுக்கு மிக மிக அழகாக அப்படி சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதுக்கும் ஃபிட்டட் கபோர்ட் ஃபுல்லாக அடித்து அதை கொடுத்துருப்போம். நல்ல அழகான முறையில் அதில் செய்திருப்பாங்க, ரைட். இது 2வது ரூம். அதை அப்படியே நாங்கள் வந்து மெயின் மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறோம். இதான் மிகப்பெரிய ரூம் இந்த வீட்டிலையே. இது முன்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியுது. அப்படியே பெட்டையும் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியுது. அதே மாதிரி இதுக்கும் ஃபிட்டட் கபோர்ட் நாங்கள் சரியான முறையில் அதுவும் அடித்து அதுக்கேற்ற மாதிரியான முறையில் நாங்கள் மேட்சிங் அவர்கள் செலக்ட் பண்ணியிருப்போம். அடிக்கடி நான் சொல்கிறது தான், குவாலிட்டி கம் வித் த பேக்கேஜ் இந்த மாதிரி. இது ரைட். இது அடுத்தது 3வது சின்ன பெட்ரூம். அதுவும் நல்ல ஒரு அழகான முறையில் ஒரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள்னு தான் சொல்லுவேன். நல்ல வால்நட் கலர், பிளாக் கலர் இது எல்லாமே கொடுத்து வேறு லெவலில் அதை ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகள், இதே மாதிரியான இல்லாட்டி அது பிளானிங் பெர்மிஷன் என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தால், இந்த வீடு 100% நீங்கள் வாங்கினா அந்த வீட்டில் உள்ள அமைப்புகள் இப்போ நான் காட்டின மாதிரியான அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இது வேறு விதமான ஐடியாக்களும் இருக்கலாம். ஸோ அப்படியான அமைப்புகள் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். பிளானிங் பெர்மிஷன், ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன்ஸ் முதல் கொண்டு வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் ஒரே கூரையின் கீழே குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த வீட்டினுடைய ஃபைனல் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தாராளமாக இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இதில் முடித்து, இந்த வீட்டின் ஃபைனல் காணொலியை நான் இதில் முடித்து, மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு புதிய ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.